இன்று கடவுளின் வார்த்தை. ஏசாயா 47 அதிகாரம். முதல் வசனம். பாபிலோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ இறங்கி மண்ணிலே உட்காரு. கல்தேயரின் குமாரத்தியே, தரையிலே உட்காரு. உனக்கு சிங்காசனமில்லை. நீ சிறுக்குக்காரியும் சுகசெல்வியும் என்று இனி அழைக்கப்படுவதில்லை. இரண்டாம் வசனம். இயந்திரத்தை எடுத்து மாவரை, உன் முக்காட்டை நீக்கிவிடு. வெறுங்காலும் அம்மன தொடையுமாய் ஆறுகளை கடந்து போ. மூன்றாம் வசனம். உன் நிர்வாணம் வெளிப்படும், உன் இலச்சை காணப்படும். நான் ஒருவனையும் பாராமல் நீதியை சரிகட்டுவேன். நான்காம் வசனம். எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பது. ஐந்தாம் வசனம். கல்தேயரின் குமாரத்தியே, நீ அந்தகாரத்துக்குள் பிரவேசித்து மௌனமாய் உட்காரு. இனி நீ ராஜ்யங்களின் நாயகி என்று அழைக்கப்படுவதில்லை. ஆறாம் வசனம். நான் என் ஜனத்தின் மேல் கடுங்கோபம் அடைந்து என் சுதந்திரத்தை பரிசுத்த கொலைச்சலாக்கி அவர்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன். நீ அவர்கள் மேல் இரக்கம் வையாமல் முதிர் வயதுள்ளவர்களின் மேல் உன் நுகத்தை மகா பாரமாக்கி. ஏழாம் வசனம். என்றென்றைக்கும் நாயகியாயிருப்பேன் என்று சொல்லி இந்த காரியங்களை இதுவரைக்கும் உன் மனதிலே வையாமலும் அதன் முடிவை நினையாமலும் போனாய். எட்டாம் வசனம். இப்பொழுதும் சுகசெல்வியே, விசாரமில்லாமல் வாழ்கிறவளே, நான் தான், என்னைத் தவிர ஒருவரும் இல்லை. நான் விதவையாவதில்லை, நான் சந்தான சேதத்தை அறிவதில்லை என்று உன் இருதயத்திலே சொல்லுகிறவளே, நான் சொல்லுகிறதை கேள். ஒன்பதாம் வசனம். சந்தான சேதமும் விதவை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடிதியாக ஒரே நாளில் வரும். உன் திரளான சூனியங்களின் நிமித்தமும் உன் வெகுவான ஸ்தம்பன வித்தைகளின் நிமித்தமும் அவைகள் பூரணமாய் உன்மேல் வரும். பத்தாம் வசனம். உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையாயிருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவருமில்லை என்றாய். உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. நான் தான், என்னை தவிர ஒருவருமில்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். 11ஆம் வசனம். ஆகையால் தீங்கு உன்மேல் வரும், அது எங்கே இருந்து உதித்ததென்று நீ அறிவாய். விக்கனம் உன்மேல் வரும், நீ அதை நிவர்த்தியாக்க மாட்டாய். நீ அறியாதபடிக்கு சடிதியாய் உண்டாகும் பாழ்கடிப்பு உன்மேல் வரும். 12ஆம் வசனம். நீ உன் சிறுவயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்து நில். அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ பலன் உண்டோ பார்ப்போம். 13ஆம் வசனம். உன் திரளான யோசனைகளினாம் நீ இழைத்து போனாய். இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அம்மாவாசை கணிக்கிறவர்களும் எழுந்தி உனக்கு நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும். 14ஆம் வசனம். இதோ, அவர்கள் தாழடியைப் போல இருப்பார்கள். நெருப்பு அவர்களை சுட்டெரிக்கும். அவர்கள் தங்கள் பிராணனை அக்கினி ஜுவாலையினின்று விடுவிப்பதில்லை. அது குளிர்காயத்தக்க தழலும் அல்ல, எதிரே உட்காரத்தக்க அடுப்பும் அல்ல. 15ஆம் வசனம். நீ உன் சிறுவயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் சிறுவயது முதல் எவர்களுடன் வியாபாரம் பண்ணினாயோ அவர்களும் அப்படியே இருப்பார்கள். அவரவர் தங்கள் போக்கிலே போய் அலைவார்கள். உன்னை ரட்சிப்பார் இல்லை. ஆமேன்.